அசாம் மாநிலத்தில் இந்திய விமானப்படை விமானம் ஒன்று விபத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், விபத்திற்குள்ளான இந்த விமானம் எந்த வகையை சேர்ந்தது, எதற்காக பயன்படுத்தக்கூடியது, இந்த விமான விபத்து பற்றின மேலும் தகவல் ஏதேனும் வெளியாயிருக்கா? அசாம் மாநிலத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஒன்று தீப்பிடித்து விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN-32, அதாவது ஆண்டனோவ் 32 என்கிற அந்த விமானப்படைக்கு சொந்தமான விமானம் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விமானம் விபத்துக்குள்ளான இந்த குறிப்பிட்ட விமானம் இந்திய விமானப்படையின் சார்பில் சரக்குகளை விநியோகம் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற, அதாவது அத்தியாவசியமான பொருட்கள், இதர பொருட்களை விநியோகம் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற கார்கோ விமானம் என்று கூறப்படுகிறது. இந்த விமானப்படை தளத்தில் தரையிறங்கும் போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது தெரியவில்லை. தொழில்நுட்ப கோளாறு காரணமா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது தெரியவில்லை. ஆனால் விமானப்படை தளத்தில் தரையிறங்கும் போது இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த விபத்து நடந்த இடத்தில் மிகப்பெரிய அளவில் கரும்புகை வெளியேறி காணப்படுகிறது. இந்த விபத்தில் இந்த விமானத்தை இயக்கிய விமானி உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இருப்பினும் சம்பவ இடத்தில் இந்திய விமானப்படை அதிகாரிகள் மீட்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். முழுமையாக மீட்பு பணிகள் நிறைவடைந்த பிறகுதான் இதில் உயிரிழப்பு சேதம் எவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கூற முடியும் என இந்திய விமானப்படை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இந்திய விமானப்படையின் AN-32 போக்குவரத்து விமானம் விபத்துல சிக்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் இது. இதனுடைய தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.